வணக்கம். இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய 16வது நாள் ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையினுடைய 16வது பாடலை பார்க்கலாம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திறவாய். ஆயர் சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ, நேய நிலைக்கதவம் நீ கேளோரெம்பாவாய். நந்தகோபனின் அரண்மனையை காப்பவனே, கதவின் தாளை திறவாய். சிறுமியரான எங்களுக்கு வேண்டிய வரம் தருவதாக கண்ணன் நேற்றே வாக்களித்துள்ளான். அதை பெரும் தூய எண்ணத்துடன் பள்ளி எழுச்சி பாட நாங்கள் இங்கு வந்துள்ளோம். மறுக்காமல் கதவை திறந்து எங்களை உள்ளே விடுவாய் என்று திருப்பாவையின் 16வது பாடலில் ஆண்டாள் கூறுகிறார்கள். அடுத்ததாக மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவெம்பாவையினுடைய 16வது பாடல். முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள், என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாள் இட்டிடையின், மின்னிப் பொலிந்தம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பிற் சிலம்பி திருவுருவம், என்னஞ்சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னிற் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு, முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே, என்ன பொழியாய் மழையேலோரெம்பாவாய். இப்பாடலுடைய விளக்கமாவது: மேகமே, நீ கடலில் சென்று நீரை சுருக்கி மேலெழுந்து உமையன்னையின் திருமேனி போல் கருத்து பொலிக, சிறிய இடை போல் மின்னுக, திருவடியில் அணிந்த சிலம்பு ஒலிப்பது போல் அதிர்க, அழகிய புருவத்தை போல் வானவில்லிடுக. உமையன்னையுடன் எப்போதும் இணை பிரியாதிருக்கும் சிவபெருமான் தம் அடியார்களுக்கும் உமையன்னை தம் அடியார்களுக்கும் தாங்களாகவே முன்வந்து அருள் சுரப்பது போல் நீ நீரை பொழிவாயாக. இத்துடன் இன்றைய தினத்திற்கான திருப்பாவை திருவெம்பாவை நிறைவடைந்தது. நாளை தினம் மற்றொரு பாடலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.